நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது 12 ராசிகளையும் சூட்சும ரகசியங்கள், அதாவது ராசிகளுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த எண் ஒத்துப்போகும், எந்த நிறம் ஒத்துப்போகும், எந்த கல் ஒத்துப்போகும், எந்த கிழமை சரிப்பட்டு வரும், எந்த தெய்வத்தை வணங்கினால் அவர்கள் சிறப்பாக இருப்பார்கள், எந்தெந்த ராசிகள் ஒத்துப்போகும் அப்படிங்கிற ஒரு விவரங்களை நாம் சொல்ல இருக்கிறோம். இந்த எபிசோடில் நாம் சிம்ம ராசியை பற்றி சொல்ல இருக்கிறோம். சிம்ம ராசி காலபுருஷ தத்துவப்படி 5வது ராசி, மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் உள்ளடக்கியது. நம்ம குலதெய்வ வழிபாட்டுக்கு அப்புறம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கடவுளுடைய பெயரை சொல்லிட்டு வரோம். அந்த கடவுள் பெயரை வணங்கினால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்றும் சொல்லி வருகிறோம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய பகவான் வழிபாடு செய்யணும். சூரிய நாராயணர் பெருமாளையும் வழிபாடு பண்ணலாம். பூர நட்சத்திரம்னு சொன்னாலே ஆண்டாள் தேவி தான், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தேவி தான் ஞாபகத்துக்கு வரணும். உத்திர நட்சத்திரம் அப்படின்னும் பொழுது நீங்கள் சூரிய பகவானை கூட வழிபாடு பண்ணலாம். மிகவும் மாபெரும் சிறப்பு. பிள்ளையாரை வழிபாடு பண்ணலாம். இப்போது நம்ம சிம்ம ராசியினுடைய நிலைகள், குணநலன்கள் அப்படின்னு பார்ப்போம். சிம்ம ராசியினுடைய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான். இப்போது சூரிய பகவான் தான் இந்த 7 இந்த நிலைகளுக்கும், இந்த எல்லா நிலைகளுக்கும் அவர் தான் முதல் கர்த்தாவாக விளங்குகிறார். சூரியன் தான். அவர் பாவகிரகங்களில் ஒருவனாக இடம்பெற்றிருந்தாலும் இந்த சூரியனுக்கு உன்னதமான ஆற்றலும் பொறுப்பும் உண்டு என்பது நிச்சயம். தலைமை ஸ்தானத்தில் தான் சூரியனை வைத்து கணிக்கப்படுகிற கணித முறைக்குத்தான் சூரிய சித்தாந்தம் என்று பெயர் சொல்கிறார்கள். பிரம்மன், விஷ்ணு, சிவன் என்ற மும்மூர்த்திகளின் பிரதிநிதிகளாகவும் கண்ணார காணக்கூடிய ஏக மூர்த்தியாகவும் விளங்குபவன் சூரியன். ஒருவனாக எப்போதும் சஞ்சரிப்பவன் எவன் என்ற கேள்விக்கு யட்ச பிரசன்னத்தில் விடை தரப்படுகிறது. அவன் சூரியனே என்று. கதிரவன் நிலை வரும் இடம் எது என்பது மற்றொரு கேள்வி. அதற்கு விடை சத்தியம் என்னும் பரமாத்ம ரூபத்தில் கதிரவன் நிலை பெறுவான் என்பது. ஆன்மாவை பிரதிபலிப்பவன் சூரியன். ஜோதிட சாஸ்திரப்படி நவ கிரகங்களில் சூரியனே அரசன். ஒருவருக்கு ஆத்ம பலம் அமைய வேண்டுமானால் சூரிய பலம் ஜாதகத்தில் நிச்சயமாக அமைய வேண்டும். ஆதித்ய இருதய மந்திரத்தால் ராமன் ராவணனை வெல்லும் ஆற்றல் பெற்றான் என்பது இராமாயணத்தின் கூற்று. வேத மந்திரங்களின் தலை சிறந்த மந்திரம் காயத்ரி. காயத்ரிக்கு உரியவன் கதிரவன். சூரிய நமஸ்காரம் என்ற ஒரு விசேட வழிபாடு முறை உண்டு. இதை செய்வதன் மூலம் சரீர பலமும் ஆன்மீக பலமும் அடைய முடியும் என்பது அனுபவம் கண்ட உண்மை. ஜனன லக்னம் என்பது ஜாதகத்தில் முக்கியமான முதல் பாவம் அல்லவா? இந்த பாவத்திற்கு காரகன் சூரியன். சுயநிலை, சுய உயர்வு, செல்வாக்கு, கௌரவம், ஆற்றல், வீரம், பராக்கிரமம், சரீர சுகம், நன்னடத்தை, நேத்திரம், உஷ்ணம், ஒளி, அரசாங்க ஆதரவு முதலியவற்றின் காரகன் சூரியன். பிதுர் காரகனும் சூரியனே. அதாவது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் 3 நட்சத்திரங்களுக்கும் நாயகன் சூரிய பகவானாகத்தான் இருக்கிறார். சூரியனுக்கு சொந்த வீடு சிம்மம், உச்ச வீடு மேஷம், நீச வீடு துலாம். ரிஷபம், மகரம், கும்பம் 3ம் பகை வீடுகள். சூரியனுக்கு சந்திரன், செவ்வாய், குரு மூவரும் நண்பர்கள். ஜாதகத்தில் தான் இருக்கும் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை முழு பார்வையாக பார்க்கும் ஆற்றல் இந்த கதிரவனுக்கு உண்டு என்று சொல்லலாம். இப்பொழுது நாம் ராசிக்குள் செல்லலாம்.
இப்போது சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னு சொன்னாக்கா கௌரவமே பிரதானம்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். ரொம்ப வைராக்கியம் உடையவர்கள், விடாமுயற்சி கொண்டு எதையும் சாதிப்பவர்கள், முன்கோபம் உடையவர்கள், பிடிவாத குணம் உடையவர்கள் என்று சொல்லலாம். கோபம் இருக்கும் இவர்கிட்ட, குணமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் சூரியன் ஆட்சி பெறும் வீடாக இருப்பதால் ஆளுமைத்தன்மை இவர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும். இவர்கள் அரசாங்கத்தில் முக்கிய பொறுப்புகளிலும் அரசியல்வாதிகளாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இப்போது சூரியன் அப்படின்னும்போது சிம்மம் ஆகிறது. இந்த சிம்மத்துக்கு அடுத்த வீடு கன்னி. கன்னியில் புத பகவான் உச்சம் பெறுகிறார், 2 குடையவன் உச்சம் பெறுகிறார். அப்போ இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே நல்ல ஒரு ஜாதக அமைப்பு அமைந்து விட்டால் இவர்களுக்கு பண வருவாய் என்பது பல வகையில் பண வருவாய் வரக்கூடிய நிலை. ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெறுவது இந்த வீட்டில், அவருடைய வீட்டில் அவரே உச்சம் பெறுகிறார். சிம்மத்துக்கு 2ஆம் இடம் என்பது இவங்களுடைய பேச்சு சாதுரியத்தாலும் சரி, இவங்களுடைய செய்யும் தொழிலின் அமைப்பினாலும் சரி, இவர்கள் அதிகமாக பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்கள். நல்ல பேச்சு சாதுரியம் நிச்சயமாக இருக்கும். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் சுக்கிர பகவான் வீடு இருந்த போதிலும் அங்கு சூரியன் நீச்சம் அடைகிற இடம் அதுதான். அப்போது உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதே நேரத்தில் எடுக்கும் முயற்சிகளில் கொஞ்சம் காலதாமதமாகி அதுக்கப்புறம் பிரம்மாண்ட வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. 4ஆம் இடம் செவ்வாயினுடைய வீடாக அமைகிறது விருச்சிகம். அப்போ இயல்பாகவே உங்களுக்கு பூமிகளால் லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை அமையும். பூமிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர்களாகவும் ஒரு சிலர் இருப்பீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. தாயாருடைய அரவணைப்பும் பிள்ளைகளுடைய அரவணைப்பும் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் தனுசுக்கு குரு ஆட்சி பெறும் வீடு. அங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு 12ஆம் வீட்டில் அவர் உச்சமடைகிறார். அப்போது பிள்ளைகள் அது இன்னொரு வீடு 8ஆம் வீடாக இருக்கிறது. அப்போ இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருவாரியான சிம்ம ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் ஒரு அசிங்கம் அவமானம் 8ஆம் இடமாக இருக்கிறதால 12ஆம் இடத்துல உச்சம் பெறுவதால் அவர்களால் பொருள் செலவு பொருள் விரயம் போன்றவை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வருவது சனி பகவான். இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 குடையவன் சனியாக இருப்பதால் வாழ்க்கை அமைவதே ஒரு கேள்விக்குறின்னு சொல்லலாம். இந்த கடக சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி 7ஆம் இடத்து அதிபதியாக வருவதால், சனி பகை கிரகமாக இருப்பதால், இப்போ நம்ம கடகத்தை விட்டுருவோம், சிம்மத்தை மட்டும் எடுத்துப்போம். சிம்மத்துக்கு அதாவது சூரியனுக்கு சனி பகை. அப்போது வாழ்க்கை துணை ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை திருப்திகரமாக அமையும் என்று சொல்ல முடியாது. இந்த சனி பகவான் 3, 6, 8, 12 மறைஞ்சி இருந்தால் ஒழி இவங்க வாழ்க்கை சீராக இருக்காது. அடுத்த திருமணத்துக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நிலை அமைந்து விடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தாரதோஷத்தை ஏற்படுத்தி விடும் அப்படின்னு, ஆட்சி பெற்றிருந்தாலோ உச்சம் பெற்றிருந்தாலோ திரிகோணங்களிலோ கேந்திரங்களிலோ சனி பகவான் வீற்றிருந்தால் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு சனி ஆகாதவனாக இருப்பதால் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக அமைந்துவிடும். ஆதலால்
ரொம்பவும் இவங்க கேர்ஃபுல்லாக தான் திருமண விஷயங்களில் டீல் பண்ணணும். இந்த காதல் விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபட்டு அப்படியே கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய விதிப்படி தான் வாழ்க்கை செல்லும். எல்லாருக்கும் விதிப்படி தான் செல்லும். பட் இருந்தாலும் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தால் ஒழிய இவங்களுக்கு வாழ்க்கை சீர்படாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு 9ஆம் இடம் செவ்வாய். பூமியால் லாபங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ பூமியில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பூமியால் லாபம். அங்கே ராசி அதிபதி அதாவது சூரியன் உச்சநிலை அடைகிறார். அப்போ வெகு சீக்கிரம் வெகு எளிதில் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு யோக பாக்கியங்களை பெற்று விடுவார்கள். அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்தில் முக்கிய பொறுப்புகள் இல்லை, முக்கிய அதாவது ஒரு தனியார் துறையாக இருந்தாலும் ஒரு முக்கிய அங்கம் வகிப்பவர்களாக இருப்பார்கள். இவர்கள் பார்த்தா தலைமை பொறுப்பில் தான் பெரும்பாலும் இருப்பாங்க. சாதாரண ஒரு அடிமட்ட ஊழியனாகவோ இவங்க இருக்க மாட்டாங்க. தலைமை பண்பு தலைமை பொறுப்பில் தான் இவங்க வரக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு அதே 9ஆம் இடமே இவங்களுக்கு பாதகாதிபதியாகவும் அமைகிறது. ஏன்னா சரத்துக்கு 11 ஸ்திரத்துக்கு 9, 9ஆம் இடம் பாதகாதிபதி அப்படின்னு வர்றதால இவங்க வாங்கி வைக்கக்கூடிய இடங்களில் டிஸ்பியூட் இவங்களுக்கு பெயரை கெடுத்து விடும் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிரும், இல்லைன்னா அவங்க வாங்கின நிலத்தில் ஏதாவது டிஸ்பியூட் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டாகலாம். அதாவது சொத்து பத்தில் சரியாக பார்த்து வாங்கணும். இவங்க இல்லைங்கன்னு சொன்னால் அதனால் சில தலைகுனிவு ஏற்படக்கூடிய ஏன்னா பாதகாதிபதியே அதுதானே. அப்போ சரியாக நீங்கள் அந்த சொத்து பற்றி நீங்கள் வாங்கி இது பண்ணலன்னு சொன்னால் வில்லங்கம் பார்த்து பார்க்காம வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வில்லங்கம் ஏற்பட்டு விடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு 3க்கும் 10க்கும் உடையவன் சுக்கிர பகவான், ரிஷபத்துக்கு அதிபதி. சுக்கிரன் அங்கே ஆட்சி பெறுகிறார். எந்த முயற்சிகளிலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் 100% வெற்றி பெறும். அதே நேரத்தில் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்ன அதிபதிகள் கலைத்துறையில் ஈடுபட்டால் சுக்கிரன் கலைக்கு அதிபதி. ஆட்சி பெற்றிருக்கும் பட்சத்தில் சுக்கிரன் நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சுபருடைய பார்வை பெற்றிருக்கும் பட்சத்தில் இந்த ராசி அன்பர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் இவர்கள் பலம் வருவார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ரொம்ப சிறப்பாக இவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டியும் ஈஸியாக கிடச்சிரும். இவங்க பெரிய லெவலில் ஒரு ஸ்டாராக வரக்கூடிய அமைப்பு, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, எளிதில் புகழ் பெறக்கூடியவர்களாக அமைந்து விடுவார்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அடுத்தது 11ஆம் இடம். 2ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும் புத பகவானாக தான் இருக்கிறார். இவங்க வாக்கு சாதுரியத்தோட நாணயத்தோடு இவர்கள் எதிலையும் டீல் பண்ணி இறங்கினாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ், நினச்சதெல்லாம் சாதிக்க முடியும். இவங்க 2ஆம் இடம் புதனுடைய வீடாக இருக்கிறது. புதன் என்பது சில பொய்யை பேசக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அப்போது நேர்மையான வழியில் இவர்கள் செல்லாமல் குறுக்கு வழியில் இவர்கள் பயணப்பட்டால் இவர்களுக்கு பிரச்சனைகள் வாழ்க்கையில் அசிங்கம் அவமானங்களை சந்திக்கக்கூடியவர்களாக நிலை ஏற்பட்டுவிடும். அடுத்தது கடகம். கடகம் அப்படின்னும்போது உங்களுக்கு 12ஆம் வீடு. அந்த 12ஆம் வீட்டில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பகவான் உச்சமடைகிற இடம். அப்போது உங்கள் பிள்ளைகளால் நீங்கள் செலவினங்கள், நீங்கள் எவ்வளோ பார்த்து சேர்த்து வச்ச சொத்துக்கள் கூட உங்கள் பிள்ளைகள் அதை ஈஸியாக கரைக்கக்கூடிய ஒரு நிலைமை பெற்று அதை நடத்தி காட்டும் பொழுது உங்களுக்கு மனம் நிச்சயமாக வலிக்கத்தான் வலிக்கும். இப்போது இந்த ராசியை பற்றி நம்ம சொன்னோம். இந்த ராசியில் மக நட்சத்திரம் இருக்குது. மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோமேத கல்லை
வழிபாடு செய்ய அதாவது அந்த கல்லை நீங்கள் அணிந்து கொண்டால் உங்களுக்கு நல்லது நடக்கும். பூரம் வைரம், சுக்கிரனுடைய ஆதிக்கம் வைரம். உத்திர நட்சத்திரம் மாணிக்கம், சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால மாணிக்க கல் இது பண்ணலாம். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிகமாக ஒத்து வரக்கூடிய ராசிகள் எப்படின்னு சொன்னால் தனுசு ராசி, மேச ராசி, மிதுன ராசி ஒத்து வரும். எந்த எண்கள் இவர்களுக்கு ஒத்து வரக்கூடிய எண்கள் 1, 3, 5, 9. நிறம் எந்த நிறம் ஒத்து வரும்? சிவப்பு, பச்சை, இளம் சிவப்பு. கல் மாணிக்க கல். கிழமை ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை. எந்த தெய்வம் வணங்கினால் நல்லது நடக்கும் அப்படின்னா சிவனை வழிபாடு செய்யலாம், சூரிய பகவானை வழிபாடு செய்யலாம். இப்போ நாம் இதிலிருந்து கொஞ்சம் மாறுபடுகிறோம் அப்படின்னு நம்ம பல முறையில் சொல்லிகிட்ருக்கோம். இதுக்கு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பாதகாதிபதியாக வருவதால் முருகப்பெருமானை நீங்கள் வணங்கினால் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போயிடும். நீங்கள் அதாவது கல் அணிய வேண்டிய கல் அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கு உண்டான பவளக்கல்லை நீங்கள் அணிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் ஃபார் எவர், அதாவது 18 வயசில் 20 வயசில் அணிஞ்சிங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த கல்லை நீங்கள் வச்சுட்டு அணிந்து கொண்டு வந்தால் வாழ்க்கையில் எந்த இன்னலும் இடர்பாடுகளும் வராது. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு நிலை வரும். அதே நேரத்தில் நீங்கள் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வணங்க வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கந்த சஷ்டி கவசம் சொல்பவர்கள் சிறப்பாக இருப்பார்கள். சூரியனை காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போனீங்கனாலே அதுவே ஒரு பெரிய விசேஷம். ஆதித்ய இருதயம் சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு ராசி அதிபதி நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் அடையாமல் இருந்து அவர் 3, 6, 8, 12 மறைஞ்சி குரு பார்வை இல்லாமல் சுபகிரகம் பார்வை இல்லாமல் இருந்தால் சூரியனார் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். ஒரு முறை வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லை, நீச்சம் அடைஞ்சு இருந்தால் தான் இல்லை, சிம்ம ராசியோ சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறையாவது வாழ்க்கையில் சூரியனார் கோயில் சென்று வழிபாடு செய்து விட்டு வந்தால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று நிச்சயமாக அறுதியிட்டு சொல்ல முடியும் என்று சொல்லுகிறோம். இப்பொழுது இந்த சிம்ம ராசி காலபுருஷ தத்துவப்படி 5வது ராசி. சூட்சும ரகசியங்களை நாம் சொன்னோம். உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.